அமெரிக்காவே பரபரப்பாக இருக்குங்க. அது காரணம் என்ன தெரியுமா? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு உத்தரவு போட்டிருக்கார். யாரெல்லாம் உரிய ஆவணங்கள் இல்லாமல் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கி இருக்கிறார்களோ கைது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டார். சர்வதேச செய்தி நிறுவனங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? ஒரு நாளைக்கு 3000 பேராவது கைது பண்ணணும் அப்படிங்கிறது தான் உத்தரவு. கைது செய்ய போகிறவங்களே திணறி வராங்க, ஆட்களை தேடி வருகிறார்கள், மடக்கி மடக்கி கைது செய்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதை எதிர்த்து அமெரிக்காவில் ஹாலிவுட்டினுடைய தலைநகரம் என்று சொல்லப்படுகின்ற லாஸ் ஏஞ்சலஸ் நகரத்தில் இந்த மாதிரியான போராட்டங்கள் மக்கள் இறங்கினார்கள். போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் குதிச்சாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பல ஆண்டு காலமாக சில பேர் 25 வருஷம்லாம் அமெரிக்காவிலேயே தங்கியிருக்காங்க. ஒரு சில பேப்பர் தான் அவங்களுக்கு பெண்டிங்கில் இருக்குது. அவங்களுடைய குடும்பமே இங்கே தான் இருக்குது. கணவனை மனைவியிடமிருந்து பிரிப்பது, மனைவியை கணவனிடமிருந்து பிரிப்பது, குழந்தைகள் அனாதையாக நிற்கின்றன, பெற்றோர்களை கூட்டிகிட்டு போயிடுறாங்க பேப்பர் சொல்ல அப்படிங்கிற காரணத்தினால, பல சிக்கல்கள் இருக்கும் காரணத்தினால் அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் குரல் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வீதியில் இறங்கி அங்கே போராட்டம் நடைபெற்றது. முதல்ல அமைதியான போராட்டமாக இருந்தது. பிறகு கண்ணீர் புகை குண்டு வீச நேரிட்டது. ட்ரம்ப் என்ன பண்ணிட்டார்? இராணுவத்தையே வர சொல்லிட்டார். அங்கே நேஷ்னல் கார்டு என அழைப்பார்கள், தேசிய படை என்று சொல்லலாம். அவங்க இராணுவத்தினுடைய ரிசர்வ், அவங்கள இராணுவம் தான். அவங்களே ட்ரம்ப் இங்கே கொண்டு வந்து இறக்கிட்டாரு. அங்கே போர்க்களம் போல அந்த நகரம் காட்சியளித்ததை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். போராட்டம்லாம் ஒரு பக்கத்தில் நடந்து கொண்டு இருக்க, ஒரு சில விஷமிகள் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, கடையில் பூந்து அதை உடைத்து கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆப்பிள் ஐஃபோன் கடையில் இப்படி தான் நுழைஞ்சாங்க. ஆப்பிள் ஐஃபோன் அப்படியே கையில் வாரிக்கொண்டு எடுத்துக்கொண்டு ஓடும் காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. இதுபோல் 23 கடைகள் சூறையாடப்பட்டிருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். Agent Broadway. All units, officer needs help. Agent Broadway at the officer has multiple suspects running eastbound. லாஸ் ஏஞ்சலஸ் நகரத்தில் ஆரம்பித்த இந்த போராட்டம் அங்கேயோடு நின்றுவிடவில்லை, அமெரிக்கா முழுவதும் பரவிவிட்டது. அமெரிக்காவுடைய தலைநகர் வாஷிங்டன் டிசி, அமெரிக்காவுடைய வர்த்தக தலைநகர் நியூயார்க் சிட்டி, அது மட்டும் இல்லை, மக்கள் தொகை அதிகமாக கணிசமான அளவில் இருக்கக்கூடிய சிகாகோ அந்த பகுதிக்கும் பரவி இருக்கிறது. ஆஸ்டின் இது போன்ற பகுதிகளுக்கெல்லாம் பரவி இருக்கிறது. டெக்சாஸ் என்ற ஒரு மாகாணத்தில் முன்கூட்டியே அங்கே மிக பெரிய படை வந்து இறங்கி இருக்கின்றது. மக்கள் இங்கேயும் போராட்டத்தில் குதிக்கலாம் என்ற காரணத்தினால் அமெரிக்காவின் வெவ்வேறு நகரங்களில் அரங்கேறி கொண்டிருக்கும் போராட்ட காட்சிகளை பார்த்து விடுவோம். அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலஸ் நகரத்தில் சில பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவும் போட்டிருக்காங்க. இரவு நேரத்தில் யாரும் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் தடையை மீறியும் அங்கே பொதுமக்கள்
வந்து அசெம்பிள் ஆகும் காரணத்தினால் அங்கே குவியத் தொடங்கி உள்ளார்கள். இதனால் பதட்டம் அதிகரித்திருக்கிறது. சில பேர் என்ன பேட்டி கொடுக்குறாங்க, அதாவது ட்ரம்ப் ஏன் இராணுவத்தை வரவழைத்தார், பிரச்சனை சின்னதாக தான் இருந்தது, அப்படியே விட்டுட்டு இருக்கலாம், அது அப்படியே முடிஞ்சு போயிருக்கும், லோக்கல் போலீஸை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. இராணுவம் வந்ததுனால அந்த இராணுவ உடை மிடுக்கு, அது மட்டும் இல்லை இராணுவத்தினருக்கு பொதுமக்களோடு எப்படி கையாளணும் அப்படிங்கிறதுல அவர்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கலாம். அவங்க போரெல்லாம் பார்த்தவங்க, அவங்கள கொண்டு போய் உள்ளூரில் ஏன் ட்ரம்ப் நிறுத்தினார், இதனால தான் பெருசாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சில பேர் குறை சொல்ல, ட்ரம்ப் என்ன சொல்கிறேன் என்றால், நீங்கள் போலீஸாரை தாக்கினாலோ இராணுவத்தினரை தாக்கினாலோ சிறைக்கு செல்ல வேண்டியிருக்கும், மிக கடுமையாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று உறுதியோடு நின்று கொண்டிருக்கிறார். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா விடை சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும், Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா விடை. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.